ओम शांति 13 अगस्त 2024 बाप दादा मधुबन मुरली 13/8/2024। मीठे बच्चे, योग द्वारा तत्वों की पावन बनाने की सेवा करो, क्योंकि जब तत्व पावन बनेगा तब इस सृष्टि पर देवताएं पाव रखेंगे। இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம் தத்துவங்களை தூய்மையாக்கும் சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தத்துவம் தூய்மையானால்தான் இந்த உலகத்தில் தேவதைகளை காலை வைக்க முடியும். प्रश्न: तुम्हारी नई राजधानी में किसी प्रकार की अशांति हो नहीं सकती है, क्यों? உங்களுடைய புதிய உலகத்தில் எந்தவிதமான அசாந்தியும் ஏற்பட முடியாது, ஏன்? क्योंकि वह राजाएं तुम्हें बाप द्वारा वर्षा की मिली हुई है। दूसरी पॉइंट, बाप दादा ने तुम बच्चों को अभी ही वरदान अर्थात वर्षा दे दिया है, जिस कारण वहाँ अशांति हो ही नहीं सकती। तुम बाप का बनते हो तो सारा वर्षा ले लेते हो। ஏனென்றால் அந்த ராஜ்யம் உங்களுக்கு பாபாவின் மூலம் ஆஸ்தியாக கிடைத்துள்ளது. ரெண்டாவது பாயிண்ட், வரத்தை வழங்கும் வள்ளல் பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போதே வரதானம் அதாவது ஆஸ்தி கொடுத்து விட்டார். இந்த காரணத்தினால் அங்கே அசாந்தி ஏற்பட முடியாது. நீங்கள் பாபா உடையவர்களாக ஆகிறீர்கள் எனும்போது ஆஸ்தி முழுமையாக எடுத்துக்கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. बच्चे तो जानते हैं, जिसके हम बच्चे हैं उनका सच्चा साहेब कहते हैं। इसलिए आजकल तुम बच्चों को साहेबजादे भी कहते हैं। सच के ऊपर भी एक पौड़ी है, सच खाना है, सच पहनना। बल्कि ये मनुष्यों की बनाई हुई है, परंतु ये बाप बैठ समझाते हैं। बच्चे जानते हैं ऊंचे ऊंचे बाप ही है जिसका बहुत महिमा, जिसको रचयिता भी कहते हैं। पहले बच्चों ही रचना है, बाप के बच्चे हैं। सब आत्माएं हैं, बाप के साथ रहते हैं। उन्हों को कहा जाता है बाप का घर, स्वीट होम। यह कोई होम नहीं है, बच्चों को मालूम है वह हमारा स्वीटेस्ट बाप है। स्वीट होम है शांति धाम, फिर सुखधाम में स्वीट होम है, क्योंकि वहाँ हर घर में शांति रहती है। यहाँ घर में लौकिक के माँ बाप के पास भी अशांत है तो दुनिया भी अशांत है। वहाँ तो घर में भी शांत है तो सारी दुनिया भी शांत रहती है। இப்போது பாபா கூறுகிறார், நாம் யாருடைய குழந்தைகளாக இருக்கிறோமோ அவரை உண்மையான தலைவன் என்று சொல்கிறார்கள். ஆகையினால் இன்றைக்கு குழந்தைகளாகிய உங்களை தந்தையுடைய குழந்தைகள் சாஹேப்ஜாதா என்று சொல்கிறார்கள். உண்மைக்கு மேலும் இது உறுதியளிக்கிறது. சத்தியத்தை உண்பது, சத்தியத்தை கடைபிடிப்பது, சத்தியத்தை உடுப்பது, இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் வார்த்தைகள். ஆனால் இதை பாபா புரிய வைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா தான். அவருக்கு அதிக மகிமை இருக்கிறது. அவரை படைப்பவர் என்று சொல்கிறார்கள். முதலில் குழந்தைகள் படைப்பாகும். பாபாவின் குழந்தைகள் அல்லவா? ஆத்மாக்கள் அனைத்தும் பாபாவோடு இருக்கிறார்கள். அதனை தந்தையின் வீடு, இனிமையான வீடு என்று சொல்லப்படுகிறது. இது ஒன்றும் வீடு அல்ல, அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இனிமையான வீடு சாந்தி தாமமாகும். பிறகு சத்தியமும் இனிமையான வீடாகும். ஏனென்றால் அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அமைதி இருக்கிறது. இங்கே வீட்டில் லௌகிக்க தாய் தந்தையிடமும் அசாந்தி இருக்கிறது என்றால் உலகத்திலும் அசாந்தி இருக்கிறது. அங்கே வீட்டிலும் அமைதி இருக்கிறது என்றால் முழு உலகத்திலும் அமைதி இருக்கிறது. சத்தியுகத்தை புதிய சிறிய உலகம் என்று சொல்லலாம். இது எவ்வளவு பெரிய பழைய உலகமாக இருக்கிறது. ये सतयुग तो नहीं छोटी दुनिया है, ये पुरानी कितनी बड़ी दुनिया है। जो सतयुग में सुख शांति कोई हंगामे की बात नहीं, क्योंकि बेहद का बाप से शांति का वर्षा मिली हुई है। गुरु गोसाई आशीर्वाद देते हैं, पुत्रवान भव, आयुष्मान भव। ये कोई आशीर्वाद नहीं देते हैं बाप से, तो जो ऑटोमेटिकली वर्षा मिल जाती है। अब बाप ने तुम बच्चों को स्मृति दिलाई है, जिस पारलौकिक बाप को भक्ति मार्ग में सभी धर्म वाले याद करते हैं। जब तुमकी जो है दुनिया होती है, ये तो ये पतित पुरानी दुनिया है। नई दुनिया में सुख होता है, अशांति का नाम नहीं रहता है। अभी तुम बच्चों को तो जो पवित्र गुणवान बनना है, नहीं तो बहुत सजाएं खानी पड़ेगी। बाप के साथ साथ धर्मराज भी है, हिसाब किताब चुकत कराना है। जो है ट्रिब्यूनल भी बैठती है, पापों की सजाओं का जो जरूर मिलती है। तो பாபா கூறுகிறார், சத்தியுகத்தில் சுகமும் அமைதியும் இருக்கிறது, குழப்பத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது. ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. குருமார்கள் புத்திரவான் பவ,
புத்திரவான் பவ, புத்திர பாக்கியமுடையவர்களாக நீண்ட ஆயுஷ்மான் பவ என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் புதியதாக எதையும் கொடுப்பதில்லை. பாபாவிடமிருந்து தானாக ஆசி கிடைக்கிறது. இப்போது பாபா உங்களுக்கு நினைவூட்டுகிறார். எப்போது துக்கம் நிறைந்த உலகமாகிறதோ அப்போது பரலோகிக்க தந்தையை பக்தி மார்க்கத்தில் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களை நினைவு செய்கிறார்கள். இந்த உலகமே தூய்மையற்ற பழைய உலகமாகும். புதிய உலகத்தினால் சுகம் கிடைக்கிறது. அசாந்தியின் பெயரே இருக்காது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தூய்மையான குணம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். இல்லையென்றால் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பாபாவின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறார். கணக்கு வணக்குகளை முடித்து வைக்கக்கூடியவர் ஆவார். நியாய சபை அமர்கிறது அல்லவா? பாவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். யார் நல்ல விதத்தில் உழைக்கிறார்களோ அவர்கள் தண்டனை அனுப்பவர்களா என்ன? जो अच्छी रीति मेहनत करते हैं वह थोड़ी सजाएं खाएंगे। बाप की सजा मिलती है, जो पाप की ही सजा मिलती है। जिसका कर्मयोग कहा जाता है ये तो रावण का राज्य है, पराया राज्य है, इसमें अपार दुख है। राम राज्य में अपार सुख रहता है। तुम समझते हो बहुतों को तो वो फिर कोई झट समझ जाते हैं, फिर कोई देर से समझते हैं। कम समझते हैं तो जो समझो इनकी भक्ति देरी से हुई है। जिन्होंने सूर्य से भक्ति की है वह ज्ञान को भी जल्दी समझ लेते हैं, क्योंकि उनको आगे नंबर में आना है। அவர்கள் தண்டனையை, அதாவது யார் நல்ல விதத்தில் உழைப்பார்களோ அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்களா என்ன? பாவத்திற்கு தண்டனை கிடைக்கிறது. இதை கர்மத்தின் வினை என்று சொல்லப்படுகிறது. இது ராவணன் மாற்றானுடைய ராஜ்யமாகும். இதில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. ராமராஜ்யத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது. நீங்கள் நிறைய பேருக்கு புரிய வைக்கிறீர்கள். இருந்தாலும் சிலர் உடனே புரிந்து கொள்கிறார்கள், சிலர் காலம் கழித்து புரிந்து கொள்கிறார்கள். குறைவாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் இவர்கள் காலம் கடந்து பக்தி செய்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஆரம்பத்திலிருந்தே பக்தி செய்தார்களோ அவர்கள் ஞானத்தையும் விரைவாக புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் முதல் நம்பரில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். तो तुम जानते हो हम आत्माएं हैं, स्वीट होम से हैं आए हैं। साइलेंस मूवी टाकी है। बच्चे ध्यान में जाते हैं तो सुनते हैं कि वह मूवी चलता है। उनका कोई ज्ञान मार्ग में ताल्लुक नहीं है। मुख्य बात है अपने को आत्मा समझ बाप को याद करूं, बस और कोई बात ही नहीं। बाप निराकार, बच्चों भी यानी आत्मा भी ये शरीर में निराकार है और कोई बात ही नहीं उड़ती। आत्मा का लव तो ये परमपिता परमात्मा के साथ ही है। जो शरीर तो सब पतित है, तो पतित शरीर से लव हो ना सके। आत्मा बल पावन बन जाती है, परंतु शरीर तो पतित है। पतित दुनिया में शरीर पावन बनना ही नहीं है। आत्मा तो पावन यहाँ बनता है, तब इन पुराने शरीरों को विनाश होगा। आत्मा तो अविनाशी है। आत्मा का काम है वेद का बाप को याद करना और पावन बनना। आत्मा पवित्र तो शरीर भी पवित्र चाहिए, वह मिलेगा नई दुनिया में। तो பாபா கூறுகிறார், ஆத்மாக்களாகிய நாம் இனிமையான வீட்டிலிருந்து இங்கே வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். அமைதி, அதாவது சைலன்ஸ், மூவி அசைவு, பேச்சு டாக்கி, அதாவது டாக்கி என்று இருக்கிறது. குழந்தைகள் தியானத்தில் செல்கிறார்கள் என்றால் அங்கே அசைவு, மூவி நடக்கிறது. அதற்கும் ஞான மார்க்கத்திற்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. முக்கியமான விஷயம் தங்களை ஆத்மா என்று புரிந்து பரமாத்மா சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அவ்வளோதான், வேறு எந்த விஷயமும் கிடையாது. பாபா நிராகாரமானவர். குழந்தைகளும் கூட, அதாவது ஆத்மாவும் கூட இந்த சரீரத்தில் நிராகாரமாக இருக்கிறது. வேறு எந்த விஷயமும் எழுதுவதே இல்லை. ஆத்மாவில் அன்பு ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு தான் இருக்கிறது. சரீரம் அனைத்தும் தூய்மையற்றதாகும். எனவே தூய்மையற்ற சரீரத்தோடு அன்பு இருக்க முடியாது. ஆத்மா என்னவாக தூய்மையாக விடுகிறது, ஆனால் சரீரம் தூய்மையற்றதாக இருக்கிறது. தூய்மையற்ற உலகத்தில் சரீரம் தூய்மையாக ஆவதே கிடையாது. ஆத்மா இங்கு தான் தூய்மையாக வேண்டும். அப்போது தான் இந்த தூய்மையற்ற சரீரம் விநாசமாகும். ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவின் வேலை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் சரீரமும் தூய்மையாக வேண்டும். அது புது உலகத்தில் தான் கிடைக்கும். ஆத்மா என்னவோ தூய்மையாகி விடலாம். ஆத்மா ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு தான் யோகத்தை ஏற்படுத்த முடியும். तो आत्मा ही एक परमपिता परमात्मा का साथ ही योग लगाना है। बस इस पतित शरीर को तो टच भी नहीं करना है। ये आत्माओं से बाप बात करते हैं, समझने की बात है। सतयुग से लेकर कलयुग तक शरीर के साथ लटकते हो। बल वहाँ आत्मा है और शरीर दोनों पवित्र है। वहाँ विकार में जाते ही नहीं, जिससे शरीर यह आत्मा विकारी बने। वल्लभाचारी भी होते हैं, टच करने से भी देते हैं, टच करने ही नहीं देते हैं। तुम जानते हो
उनको आत्मा कोई निराकार पवित्र नहीं होती है। वह एक वल्लभाचारी पंथ है जो अपने को ऊंच जो कुल वाले समझते हैं। शरीर तो भी टच करने ही नहीं देते हैं। ये नहीं समझते हैं कि वह विकारी अपवित्र है। शरीर तो भ्रष्टाचारी से फायदा हुआ है। ये बातें बाप आकर समझाते हैं। आत्मा पावन बनती जाती है तो भी फिर शरीर भी बदली करना पड़े। पावन शरीर तो तब कहेंगे जब 5 तत्व भी पावन बन जाए। सतयुग में तत्व भी पवित्र होती है, तब शरीर भी पवित्र बनती है। देवता पवित्र शरीर में पतित धरनी पर पैर नहीं रख सकते। उनकी आत्मा और शरीर दोनों पवित्र पावन होते हैं, इसलिए वे जो सतयुग में ही पैर धरती करते हैं। ये तो पतित दुनिया है। ஆக ஆத்மாவும் கூட இந்த சரீரத்தில் நிராகாரமாக இருக்கிறது. வேறு எந்த விஷயமும் எழுதுவது கிடையாது. ஆத்மாவின் அன்பு ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு தான் இருக்கிறது. சரீரம் அனைத்தும் தூய்மையற்றதாகும். எனவே தூய்மையற்ற சரீரத்தோடு அன்பு இருக்க முடியாது. ஆத்மா என்னவோ தூய்மையாக விழுகிறது, ஆனால் சரீரம் தூய்மையற்றதாக இருக்கிறது. தூய்மையற்ற உலகத்தில் சரீரம் தூய்மையாக ஆவதே இல்லை. ஆத்மா இங்குதான் தூய்மையாக வேண்டும். அப்போதுதான் இந்த தூய்மையற்ற சரீரம் விநாசமாகும். ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவின் வேலை எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். ஆத்மா தூய்மையாக இருக்கிறது என்றால் சரீரம் தூய்மையாக கிடைக்கும். அது புது உலகத்தில் தான் கிடைக்கும். ஆத்மா என்னவோ தூய்மையாகி விடலாம். ஆத்மா ஒரு பரம்பிதா பரமாத்மாவோடு தான் யோகத்தை ஈடுபடுத்த வேண்டும். இந்த தூய்மையற்ற சரீரத்தை தொடக்கூடக்கூடாது. இதை பாபா ஆத்மாவோடு பேசுகிறார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை சரீரத்தோடு மாட்டிக்கொண்டிருந்தீர்கள். அங்கே ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையுமே தூய்மையாக இருக்கிறது. அங்கே விகாரத்தில் செல்வது கிடையாது. அதன் மூலம் சரீரமும் அல்லது ஆத்மா விகாரமுடையதாக ஆவதற்கு வல்லபாச்சாரிகளும் கூட தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அவருடைய ஆத்மா ஒன்றும் நிர்விகாரியாக தூய்மையாக ஒன்றும் இருப்பது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஒரு வல்லபாச்சாரி சமயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தங்களை உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். சரீரத்தை கூட தொடவிட மாட்டார்கள். நாம் விகாரிகள் தூய்மையற்றவர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. சரீரம் கீழான தன்மையினால் தானே பிறந்திருக்கிறது. சரீரம் விகாரத்தினால் தானே பிறந்திருக்கிறது. இந்த விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா தூய்மையாக கொண்டே செல்கிறது என்றால் பிறகு சரீரத்தை மாற்ற வேண்டும் அல்லவா? 5 தத்துவங்களும் தூய்மையாக ஆனால் தான் சரீரமும் தூய்மையாக கிடைக்கும். சத்தியுகத்த தத்துவங்கள் கூட தூய்மையானதாக இருக்கிறது. அப்போது தான் சரீரமும் கூட தூய்மையாக கிடைக்கிறது. தேவதைகள் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற பூமியில் கால் வைப்பது கிடையாது. அதாவது தேவதைகள் தூய்மையற்ற சரீரத்தில் தூய்மையற்ற பூமியில் கால் வைப்பது கிடையாது. அவருடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் சத்தியுகத்தில் பிறப்பு எடுக்கிறார்கள் என்று பாபா கூறுகிறார். ये बाप जो है, एक जो शरीर बाप, दूसरा है अशरीर बाप. अशरीरी बाप को याद करते हैं तो क्योंकि उसके ऐसा ही सुख का वर्षा मिल जाता है तो याद करना बिगड़ रह नहीं सकेंगे. बल इस समय तमो प्रधान बने हैं तो भी उस बाप को ही जरूर याद करते हैं. परंतु ये फिर उल्टी शिक्षा मिलती है तो ईश्वर सर्वव्यापी है. फिर इस बात से ही मूंझ पड़ते हैं कि मनुष्य ही बनता है. ये सब बोले हैं बाप आकर समझाते हैं. बाप एक ही मन बना भाव का मंत्र देते हैं. उनको भी अर्थ चाहिए. अपने को आत्मा समझ बाप को याद करो. बस ये धनी लगी रहे जिसको तुम पावन बन सकेंगे. देवता पवित्र है, अब बाप आकर फिर से ऐसा पवित्र बनाते हैं. सामने ये मंड ऑब्जेक्ट रख दे हैं जो भूतपूर्व बनाने वाला है. मनुष्य की तरफ देख जट उनको बना देते हैं क्योंकि वह जीता जागता सामने बैठा है. वे तो जो जड़ भूत हो जाते हैं. यहाँ बाप तुमको कहते हैं तुमका ऐसा चैतन्य लक्ष्मी नारायण बनना है. कैसे बनेंगे? मनुष्य से देवता तुम इस पढ़ाई और प्योरिटी से ही बनेंगे. ये स्थूल है कि मनुष्य से देवता बनने का. ये जो वृत्त आदि बनाते हैं उसका 8 कहाँ जाता है. उबूब हैं शक्ल आदि बनाते हैं. इसका उबूब ही तो बात ही नहीं. ये तो जड़ चित्र है. तो बाप कहते हैं இது தூய்மையற்ற உலகமாகும். ஆத்மா பரலோகிக்க தந்தை பரமாத்மாவை நினைவு செய்கிறது. ஒருவர் சரீரத்தின் தந்தை, இன்னொருவர் அதாவது அஷரீரி தந்தை.
அஷரீரி தந்தையை நினைவு செய்கிறார்கள் என்றால் அவர்களிடமிருந்து அப்படிப்பட்ட சுகத்தின் ஆஸ்தி கண்டிப்பாக கிடைத்து விடுகிறது. எனவே நினைவு செய்யாமல் இருக்க முடியாது. இந்த சமயத்தில் தமோ பிரதானமாக ஆகியிருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த பாபாவை கண்டிப்பாக நினைவு செய்கிறார்கள். ஆனால் ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று தலைகீழான படிப்பினை படித்து விட்டார்கள். பிறகு இந்த விஷயத்தில் குழம்பி போய்விடுகிறார்கள். பிறகு மனிதர்களாகவே ஆகிறார்கள். இந்த தவறுகள் அனைத்தும் பாபா புரிய வைக்கிறார். பாபா ஒவ்வொரு மனபாவையான மந்திரத்தை கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தமும் வேண்டும். தங்களை ஆத்மா என்று புரிந்து பரமாத்மா சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். இந்த ஈடுபாட்டிலே இருக்க வேண்டும். அதன் மூலம் நீங்கள் தூய்மையாக ஆக முடியும். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். இப்போது பாபா மீண்டும் அப்படிப்பட்ட தூய்மையானவர்களாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். முன்னால் குறிக்கோளும் வைத்து விடுகிறார். யார் சிலையை செதுக்குபவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களுடைய முகத்தை பார்த்து உடனே அவர்களுடைய சிலையை உருவாக்கி விடுகிறார்கள். அவர்கள் முன்னால் உயிருடன் அமர்ந்திருப்பதைப் போல உருவாக்கி விடுகிறார்கள். அது ஜடமூர்த்தியாக இருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட உயிருள்ள லட்சுமி நாராயணனாக ஆக வேண்டும் என்று பாபா உங்களுக்கு கூறுகிறார். எப்படி ஆவீர்கள்? நீங்கள் இந்த படிப்பு மற்றும் தூய்மையின் மூலம் மனிதர்களிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். இந்த பள்ளியே மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்குவதற்கான படிப்பாகும். அவர்கள் சிலை போன்றவற்றை செய்வதை கலை என்று சொல்லப்படுகிறது. அப்படியே அதை முகம் போன்றவைகளை உருவாக்குகிறார்கள். இதில் அப்படியே என்பதின் விஷயமே கிடையாது. இது ஜடச்சித்திரமாகும். அங்கே நீங்கள் இயற்கையாகவே உயிருடன் அப்படி ஆவீர்கள் அல்லவா? 5 தத்துவங்களாலான உயிருள்ள சரீரமாக இருக்கிறது. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஜடச்சித்திரமாக இருக்கிறது. तो 5 तत्वों के चैतन्य होगा। वे तो चित्र जो है बनाएंगे उब हो ना सके, क्योंकि देवताओं का फोटो तो निकाल ना सके। ध्यान में बल साक्षात्कार करते हैं परंतु फोटो निकल ना सके। कहेंगे हमने ऐसा दीदार किया है। चित्र तो ना खुद ना कोई को और बना सके। खुद ऐसा तब बनेंगे जब आपने नॉलेज लेकर पूरी करेंगे, तब हुबूब जो कल पे पहले मिसाल बनेंगे। ये कैसा जो है कुदरती वंडरफुल ड्रामा है। बाप बैठ ये है कुदरती बातें समझाते हैं। मनुष्यों को तो ये बातें ख्याल में भी नहीं रहती है। उनको आगे जाकर माथा टेकते हैं, समझते हैं ये राज्य करके गए हैं, परंतु कब ये पता नहीं है। फिर कब आएंगे, ये क्या करेंगे, कुछ भी पता नहीं। तुम जानते हो सूर्यवंशी चंद्रवंशी जो जाकर गए हैं वह उबूब फिर से बनेंगे जरूर। इस नॉलेज से वंडर है ना। तो अब बाप समझाते हैं ऐसा पुरुषार्थ करने से ही तुम सो देवता बनेंगे। जो प्योरिटी जो है बनेंगे वहीं सत्युग त्रेता में चलेंगे। एक्टिविटी वैसे चलेंगे तो सतयुग त्रेता में भी चलेंगे। जितना वंडरफुल ज्ञान है ये बुद्धि में ठहर भी ये है जब दिल में सफाई हो। तो बाबा கூறுகிறார், இப்போது ஏனென்றால் தேவதைகளின் புகைப்படம் எடுக்க முடியாது. தியானத்தில் சென்று காட்சிகளை பார்த்தாலும் கூட புகைப்படம் எடுக்க முடியாது. நாங்கள் இப்படி காட்சியை பார்த்தோம் என்று சொல்வார்கள். சித்திரத்தை அவர்கள் மற்றவர்களோ உருவாக்க முடியாது. நாங்கள் எப்பொழுது அப்படி ஆக முடியும் என்றால் பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற்று முழுமையாக ஆகும்போது தான் அப்படியே கல்பத்திற்கு முன்பு போல ஆக முடியும். இது இயற்கையின் எப்படிப்பட்ட அதிசயமான நாடகமாக உருவாகி இருக்கிறது பாருங்கள். பாபா அமர்ந்து இந்த இயற்கையான விஷயங்களை பற்றி புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் சிந்தனையில் கூட இருப்பது கிடையாது. அவர்களுக்கு முன்னால் சென்று தலை வணங்குகிறார்கள். இவர்கள் ராஜ்யம் செய்துவிட்டு சென்று உள்ளார்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எப்பொழுது வருவார்கள் அல்லது என்ன செய்வார்கள் போன்ற எதுவும் தெரியாது. சூரிய வம்சத்தவரும் சந்திர வம்சத்தவரும் இருந்துவிட்டு சென்று உள்ளார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள். அவர்கள் மீண்டும் இந்த ஞானத்தின் மூலம் அப்படியே அவர்கள் அதிசயமாக இருக்கிறது அல்லவா? எனவே இப்போது பாபா புரி வைக்கிறார். அப்படி முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் தேவதையாக ஆவீர்கள். சத்தியுகம் திரத்தாவில் இருந்தது போலவே நடத்தைகள் இருக்கும். எவ்வளவு அதிசயமான நாடகமாக இருக்கிறது. तो सबकी बुद्धि में ही ये बातें ठहरना सके। मेहनत चाहिए। मेहनत बगैर कोई फल थोड़े ही मिल सकता है। बाप तो पुरुषार्थ कराते हैं, बल ड्रामा अनुसार ही होता है, परंतु पुरुषार्थ तो करना ही होता है। ऐसा थोड़े ही बैठ जाएंगे ड्रामे में होगा तो हमको पुरुषार्थ चलेगा। ऐसा भी जो जंगली ख्यालत वाले ही बहुत हैं। हमारी तकदीर में होगा तो पुरुषार्थ जरूर चलेगा। अरे पुरुषार्थ तो तुमका करना है। पुरुषार्थ और प्रलब्ध होती है। मनुष्य पूछते हैं पुरुषार्थ बड़ा या प्रलब्ध बड़ा। अब बड़ी तो प्रलब्ध होती है, परंतु पुरुषार्थ को बढ़ा रखा जाता है।
जिससे प्रलब्धि बनती है। हर एक मनुष्य मात्र को पुरुषार्थ से ही सब कुछ मिलता है। कोई ऐसा भी पत्थर बुद्धि हो पड़ते हैं जो उल्टा उठा लेते हैं, समझाया जाता है उनकी तकदीर में नहीं है, टूट पड़ते हैं। यहाँ बच्चों के कितने ही पुरुषार्थ कराते हैं, रात दिन समझाते रहते हैं, अपना कैरेक्टर जरूर सुधारना है। तो எப்பொழுது மனம் தூய்மையாக இருக்குமோ அப்போதுதான் இது புத்தியில் நிற்கும். அனைவருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் நிற்க முடியாது. உழைப்பு வேண்டும். உழைப்பு இல்லாமல் ஏதாவது பலன் கிடைக்குமா என்ன? பாபா புரிய வைத்து முயற்சி செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். நாடகத்தின்படி தான் நடக்கிறது, ஆனால் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. நாடகத்தில் இருந்தால் என் மூலம் முயற்சி நடக்கும் என்று அமர்ந்துவிட முடியுமா என்ன? இப்படிப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான எண்ணம் உடையவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கிறார்கள். எங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இருந்தால் முயற்சி கண்டிப்பாக நடக்கும், செய்வோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தானே முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி மற்றும் பலன் எப்படி இருக்கிறது? முயற்சி பெரியதா அல்லது பலன் பெரியதா என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். பலன்தான் இப்போது பெரியதாக இருக்கிறது. பலன்தான் இப்போது பெரியதாக இருக்கிறது. ஆனால் முயற்சியை பெரிதாக வைக்கப்படுகிறது. அதன் மூலம் பலன் உருவாகிறது. முயற்சி இல்லாமல் பலன் எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் முயற்சியின் மூலம்தான் அனைத்தும் கிடைக்கிறது. சிலர் தலைக்கீழாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு கல் புத்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து விடுகிறார்கள். இங்கே குழந்தைகளை எவ்வளவு முயற்சி செய்ய வைக்கிறார்கள். இரவும் பகலும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய குணங்கள் கண்டிப்பாக மாற்ற வேண்டும். तो नंबर जो है कैरेक्टर है जो है पावन बनना. नंबर 1 कैरेक्टर पावन बनना. देवता तो है ही पावन, फिर जब गिर पड़ते हैं कैरेक्टर्स बिगड़ते हैं तो एकदम पतित बन जाते हैं. अभी तुम जानते हो हमारा तो है ये 1 कैरेक्टर था, फिर एकदम गिर पड़े हैं. सारा मदार है पवित्रता पर. इससे ही बहुत डिफ़िकल्ट होती है. मनुष्य की आँख बहुत धोखा देती है, क्योंकि रावण का राज्य है. वहाँ तो आँख धोखा दे ही नहीं सकती. ज्ञान का तीसरा नेत्र मिला जाता है, इसलिए रिलीजन इज माइट कहा जाता है. सर्वशक्तिवान बाप ही यहाँ करके ये देवी देवता धर्म स्थापन करते हैं. बल करते तो ये सब आत्मा हैं, परंतु मनुष्य के रूप में ही कराएंगे. वह बाप है ज्ञान का सागर. देवताओं से इनकी महिमा बिल्कुल अलग है. तो ऐसे ही बाप को क्यों नहीं याद करेंगे? उनको ही नॉलेजफुल बीज रूप कहा जाता है. उनको सत्य चित्त आनंद कहा जाता है. जड़ का बीज है, जाड़ का बीज है. उनको ही जड़ का मालूम होता है ना, परंतु वह है जड़ बीज. इनमें आत्मा जैसा जड़ है, मनुष्य में भी चैतन्य आत्मा है. चैतन्य आत्मा का ज्ञान का सागर भी कहा जाता है. जाड़ छोटे से बड़े होते हैं तो जरूर आत्मा, परंतु बोल नहीं सकती. आत्मा ही महिमा कितनी है. ज्ञान का सागर ये महिमा आत्मा की नहीं, परमपिता परमात्मा माना परमात्मा की गाई जाती है. फिर उनको ईश्वर आदि कहते हैं. நம்பர் 1 குணம் தூய்மையாக வேண்டும். தேவதைகள் தூய்மையானவர்களாக ஆவார்கள். பிறகு விழுந்து விடும்போது, கீழே விழுந்து விடும்போது, விகாரத்தில் விழுந்து விடும்போது, குணங்கள் கெட்டு விடும்போது ஒரே அடியாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நம்முடைய குணங்கள் A1ஆக முதல் தரமாக இருந்தது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்து உள்ளீர்கள். பிறகு ஒரே அடியாக விழுந்து விடுகிறீர்கள். அனைத்தும் தூய்மையின் மீது தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. இதில் தான் நிறைய கஷ்டங்களும் ஏற்படுகிறது. மனிதருடைய கண்கள் நிறைய ஏமாற்றுகிறது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக இருக்கிறது. அங்கே கண்கள் ஏமாற்றுவதே கிடையாது. எங்கு? சத்தியுகத்தில். ஞானத்தின் 3ஆம் கண் கிடைத்து விடுகிறது. ஆகையினால் தர்மம்தான் சக்தி என்று சொல்லப்படுகிறது. சர்வர் சக்திவான் பாபா தான் வந்து இந்த தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். செய்வது அனைத்தும் ஆத்மாதான், ஆனால் மனித ரூபத்தில் செய்யும். அந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கிறார். தேவதையிடமிருந்து இவருடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டது. எனவே அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது? அவரை ஞானக்கடல், விதையானவர், பீஜரூபம் என்று சொல்லப்படுகிறது. அவரை ஏன் சத்து சித்து ஆனந்த் என்று சொல்லப்படுகிறது? மரத்தினுடைய விதையாக இருக்கிறார். அவருக்கும் கூட மரத்தை பற்றி தெரியும் அல்லவா? ஆனால் அது ஜட விதையாகும். மனிதர்களிடத்தில் உயிருள்ள ஆத்மா இருக்கிறது. உயிருள்ள ஆத்மாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. மரம் சிறியதிலிருந்து பெரியதாக ஆகிறது. எனவே கண்டிப்பாக ஆத்மா இருக்கிறது, ஆனால் பேச முடியாது. பரமாத்மாவின் மகிமை எவ்வளவு இருக்கிறது? ஞானக்கடலாக இருக்கிறார். இந்த மகிமை ஆத்மாவுடையது அல்ல.
பரமாத்மா என்றால் பரமாத்மாவிற்கு பாடப்பட்டிருக்கிறது. பிறகு அவரை ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். உண்மையான பெயர் பரமபிதா பரமாத்மா. பரமபிதா பரமாத்மா ஆகும். பரம் என்றால் சுப்ரீம் ஆகும். மிகப்பெரிய மகிமை பாடுகிறார்கள். இப்போது நாளுக்கு நாள் மகிமையும் குறைகிறது. ஏனென்றால் முதலில் புத்தி சத்தோ நிலையில் இருந்தது, பிறகு ரஜோ तमो प्रधानத்தில் आगिविடுகிறது. तो परमपिता परमात्मा परम अर्थात सुप्रीम महिमा भी बड़ी बारी है. अभी दिन प्रतिदिन महिमा की कम होती जाती है, क्योंकि पहले बुद्धि सतोती फिर रजो तमो प्रधान बन जाती. ये सब बातें बाप आकर समझाते हैं. मैं हर 5000 वर्ष के बाद आकर पुरानी दुनिया को नई दुनिया बनाता हूँ. गायन भी है सतयुग का आदि में भी सत्य, उसी से सत्य कोई जो है पौड़ी अच्छी बनाते हैं, क्योंकि वे तो फिर भी इतने ही पतित नहीं हैं. पीछे आने वाले इतने पतित नहीं होते हैं. भारतवासी ही बहुत सतो प्रधान थे, वहीं पर बहुत जन्मों का अंत में तमो प्रधान बन जाते हैं. और धर्म स्थापना के लिए ऐसा नहीं कहेंगे. वह ना इतना सतो प्रधान बनते हैं ना इतना तमो प्रधान बनते हैं. वह बहुत सुख देखते हैं ना बहुत दुख देखते हैं. सबसे जास्ती तमो प्रधान बुद्धि किसकी बनी है? जो पहले पहले देवता थे वहीं सब धर्मों का जास्ती गिरे हैं. बल भारत का ही महिमा करते हैं, क्योंकि बहुत पुरानी है. विचार किया जाता है तो इस समय भारत बहुत गिरा हुआ है. अतान और पतन भारत का ही है, अर्थात देवी देवताओं का है. ये बुद्धि से काम लेना है. तो बाबा कुरुगरार முதலில் புத்தி சத்தோ நிலையில் இருந்தது, பிறகு ரஜோ தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா புரிய வைக்கிறார். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பழைய உலகத்தை புதியதாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகிறார். சத்தியுக முதலில் சத்தியம் நடப்பதும் சத்தியம் என்று பாடப்பட்டிருக்கிறது. சில வாக்கியங்கள் நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு ஒன்றும் தூய்மையற்றவர்கள் கிடையாது. பின்னால் வரக்கூடியவர்கள் அந்த அளவிற்கு தூய்மையற்றவர்களாக ஆவது கிடையாது. பாரதவாசிகள் தான் மிகவும் சத்தோ பிரதானமாக இருந்தார்கள். அவர்கள்தான் பிறகு நிறைய பிறவிகள் எடுத்த கடைசியில் தமோ பிரதானமும் விடுகிறார்கள். மற்ற தர்ம ஸ்தாபகர்களுக்கு இப்படி சொல்ல முடியாது. அவர்கள் இந்த அளவிற்கு சத்தோ பிரதானமாகவும் ஆவது கிடையாது. இந்த அளவிற்கு அதே மாதிரி தமோ பிரதானமாகவும் அவர்கள் ஆக மாட்டார்கள். அதிக சுகத்தையும் பார்ப்பது கிடையாது, அதிக துக்கத்தையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அனைத்திலும் அதிக தமோ பிரதான புத்தியாக யாருடையதாக இருக்கிறது? யார் முதலில் தேவதையாக இருந்தார்களோ அவர்கள்தான் அனைத்து தர்மங்களையும் விட அதிகமாக கீழிறங்கி விழுந்தார்கள். பாரதத்தின் மகிமை என்னவோ பாடுகிறார்கள். ஏனென்றால் மிகவும் பழமையானது. சிந்தித்து பார்த்தால் இந்த சமயத்தில் பாரதம் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எழுச்சி மற்றும் வீழ்ச்சி என்பது பாரதத்திற்கே ஆகும். அதாவது தேவி தேவதைகளுடையதாக இருக்கிறது. இதை புத்தியின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகிறார். तो ये बुद्धि की काम लेनी है. हमने सुख का जो देखे हैं, जब सतो प्रधान थे तब दुखी भी बहुत देखे हैं, क्योंकि तमो प्रधान हैं. मुख्य ही 4 धर्म जो है डीटिज्म, इस्लामिज्म, बुद्धिज्म और क्रिश्चियनिज्म. बाकी इनमें बुद्धि जो वृत्ति होती गई है. इन भारतवासियों को तो ये पता ही नहीं पड़ता है कि हम किस धर्म के हैं. धर्म का मालूम ना होने के कारण धर्म के ही छोड़ देते हैं. वास्तव में सबसे मुख्य धर्म है, परंतु अपने धर्म को भूल गए हैं. जो समझो सामने हैं वह जो है समझते हैं. उनको अपने धर्म के इमाम विश्राम जो है विश्वास नहीं करते हैं. नहीं तो भारत क्या था अभी क्या बन गया है. बाप बैठ समझाते हैं, बच्चे तुम क्या थे, सारी सृष्टि का जो है हिस्ट्री बैठ समझाते हैं. तुम देवता थे, आधा कल्प राज्य के यहाँ, फिर आधा कल्प बाद रावण राज्य में तुम धर्म भ्रष्ट कर्म भ्रष्ट बन गए हैं. अभी फिर तुम देवी जो है संप्रदाय बन रहे हो. भगवान वाच बाप कल्प कल्प तुम बच्चों को ही समझाकर ईश्वरीय संप्रदाय बनाते हैं. तो பாபா கூறுகிற நாம் சத்தோ பிரதானமாக இருந்தபோது சுகத்தையும் அதிகமாக பார்த்தோம், பிறகு அதிக துக்கத்தையும் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் தமோ பிரதானமாக இருக்கிறோம். முக்கியமானவை 4 தர்மங்கள்: தேவதா தர்மம், இஸ்லாம் தர்மம், பௌத்த தர்மம், கிறிஸ்துவ தர்மம். மற்றவை இவையிலிருந்து விரிந்தவையாகும்.
வளர்ந்தவையாகும். இந்த பாரதவாசிகளுக்கு எந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பதும் தெரியாது. தர்மத்தை தெரியாத காரணத்தினால் தர்மத்தையே விட்டுவிட்டார்கள். உண்மையில் அனைத்திலும் முக்கியமான தர்மமே இதுதான். ஆனால் தங்களுடைய தர்மத்தையே மறந்து விட்டார்கள். யார் புரிந்தவர்களாக புத்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்கள் இவர்களுக்கு தங்களுடைய தர்மத்தை மீது மரியாதை இல்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். இல்லை என்றால் பாரதம் என்னவாக இருந்தது இப்போது என்னவாக ஆகியிருக்கிறது. குழந்தைகளை நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். முழு வரலாற்றையும் அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள், அரைக்கல்பம் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவண ராஜ்யத்தில் நீங்கள் கீழான கீழான கர்மமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தெய்வீக சம்பிரதாயத்தை உடையவர்களாக ஆகி இருக்கிறீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம் பாபா கல்பமாக குழந்தைகளாகிய உங்களுக்கே புரிய வைத்து ஈஸ்வரிய சம்பிரதாயம் உடையவர்களாக மாற்றுகிறார். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தந்தைக்கு காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். धारणा क्या आगे मुख्य सार अपने दिल से सफाई से बाप के वंडरफुल ज्ञान को जीवन में धारण करना है. पुरुषा से ऊंच प्रलाब्ध बनानी है. ड्रामा कहकर ठहर नहीं जाना है. தன்னுடைய உள்ளத்தில் தூய்மையின் மூலமாக பாபாவின் அதிசயமான ஞானத்தை வாழ்க்கையில் தாரணம் செய்ய வேண்டும். முயற்சியின் மூலம் உயர்ந்த பலனை உருவாக்க வேண்டும். நாடகம் என்று கூறி நின்றுவிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், रावण राज्य में क्रिमिनल आंखों से धोखा से बचने के लिए ज्ञान का तीसरा नेत्र का देखना है, अभ्यास करना है. पवित्रता को नंबर 1 कैरेक्टर है, उसे ही धारण करना है. ரெண்டாவது பாயிண்ட், ராவண ராஜ்யத்தில் குற்றப்பார்வையின் ஏமாற்றத்திலிருந்து காத்து கொள்வதற்கு ஞானத்தின் 3வது கண்ணின் மூலம் பார்ப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நம்பர் 1 குணமான தூய்மையை தாரணை செய்ய வேண்டும். वरदान, ब्राह्मण जन्म की ही जन्म पत्री को जान, सदा खुशी में रहने वाले श्रेष्ठ भाग्यवान भवा. பிராமண பிறவியின் ஜாதகத்தை தெரிந்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் சிறந்த பாக்யவான் ஆத்மா ஆவியர்களாக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். ब्राह्मण जीवन नया जीवन है. ब्राह्मण आदि में देवी देवता और अवधि बिके हैं. ब्राह्मण की जन्म पत्री भी में तीनों की काल अच्छे से अच्छे हैं. जो हुआ है अच्छा है और जो हो रहा है वो और भी अच्छा है और जो होने वाला है वह बहुत बहुत अच्छा रहेगा. ब्राह्मण जीवन की जन्म पत्री सदा ही अच्छे रहता है, गारंटी रहती है. तो सदा इसी खुशी में रहो और स्वयं भाग्य विधाता बाप ने भाग्य को श्रेष्ठ रख खींच दी, अपना बना दी. பாபா கூறுகிறார், பிராமண வாழ்க்கை புதிய வாழ்க்கையாகும். பிராமணர்கள் ஆதியில் தேவி தேவதைகளாக இருந்தவர்கள், மேலும் இப்போது பிகே ஆவார்கள். பிராமணர்களின் ஜாதகத்தில் 3 காலங்களிலுமே நல்லதாக இருக்கிறது. எது நடந்ததோ அதுவும் நல்லதாக இருக்கிறது. எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது இன்னும் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்கப் போகிறதோ அது மிக மிக நல்லதாக அமையும். பிராமண வாழ்க்கையின் ஜாதகம் எப்போதும் நல்லதானவே இருக்கும். கேரண்டி உத்தரவாதம் இருக்கிறது. எனவே சுயம் பாக்ய விதாத்தா பாக்யத்தை அமைக்க வள்ளல் தந்தை பாக்கியத்தின் சிறந்த ரேகையை வரைந்துவிட்டார், தன்னுடையவராக்கிவிட்டார் என்ற இந்த மகிழ்ச்சியில் எப்போதும் இருங்கள். ஸ்லோகன், एक स्थिति का अनुभव करना है तो एक बाप से सर्व संबंधों का रस लो. ஒரே ரசனையின் நிலையை அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு தந்தையிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களின் ரசத்தை சுவையை பெறுங்கள். அச்சா, ஓம் சாந்தி.